ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகுது ஃபுல் வீடியோ போட்டு. ஒரு ஃபுல் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணோம், ஆனால் ட்ரை மட்டும் தான் பண்ணோம். ஆனால் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா எடுக்கவும் இல்லை, நாங்கள் எடிட் பண்ணவும் இல்லை. ஸோ என்னடா ரொம்ப நாளாக ஃபுல் வீடியோ போடாமல் இருக்குமே நினச்சிட்டு இருக்கும்போது தான் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரிகர் பண்ணிட்டாங்க. தூண்டில் கேட்டேன், ஃபிஷ்ஷிங் ராடு தரமாட்டேன்ட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பான நான் ஒரு ஃபிஷ்ஷிங் ராடு வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு காசு சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா காசு சேர்த்து வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஒரு ஃபிஷ்ஷிங் ராடு தான் வாங்க போகிறோம். ஃபிஷ்ஷிங் ராடை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கற்றுக்கவே போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அதை கற்றுக்கிட்டு இப்போயே வந்து நம்ம மீன் பிடிக்கிறோம். நான் மகேஷ் ஒரே நாளில் கற்றுக்கிட்டு ஒரே நாளில் மீன் பிடிக்க போகிறோம். அப்போ நம்மளுக்கு பெரிய பெரிய மீன் கிடைக்குதான்னு சொல்லிட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்ப வந்து ஒரு மாதிரியே கடுப்பேற்றிட்டாங்க. இருறா நான் ஒரு ஃபிஷ்ஷிங் ராடு வாங்கினான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாச்சு. நம்ம ஃபிஷ்ஷிங் ராடு வாங்கிட்டு அப்படியே போக போக எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணுவோம். ஏய் அங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கிறா? நிறைய மீன் கொஞ்சம் இந்த பார்த்துன்னு இருக்கேன். அங்கே பெரிய இறாலுக்கு அந்த பார்த்தேன். சரி வேணாம் ஓடு, ராடு வாங்கணும். ஓட ஓட ஓடியோ. ஐயா சேஃபாக போவோம். வாயா 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 கைஸ், நாங்கள் கடைக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறோம். கடையில் பார்ப்போம். ஆக்சுவலாக கடையை தேடி கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்துட்டோம். கூகுள் மேப் வந்து ரொம்ப சொதப்பிடிச்சு. எவ்வளோ ராட்ஸ் பாருங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஷாப்புக்கு ஒரு கடைக்கு வந்திருக்கேன். இதில் எந்த ராடு வாங்குறதுனே தெரில. 500 50,000 வரைக்கும் இருக்குன்றாங்க. இப்போ கடை ஃபுல்லாக அந்த மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தான். மகேஷ் பிடிச்சிருக்கா? இதுக்கப்புறமாச்சும் பெரிய மீன் பிடிப்பியா? ஏய் உனக்கு நம்பி தாண்டா வாங்குறேன். என்ன பண்ணுற? மீன் பிடிப்பியா பிடிக்க மாட்டியா? மீன் வந்து நம்ம தூண்டில மாட்டுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வேணும்ல, அந்த ஃப்ராகு. இது ஃபுல்லாக கலராக ஃப்ராகு இருக்குது. எந்த கலர் ஃப்ராகு வாங்குறதுனே தெரியல. இந்த ப்ரோக்கிட்டே பார்த்தீங்கன்னா நம்மளோட தூண்டில், அதாவது நம்ம ராடை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி தர சொல்லியிருந்தோம். எவ்வளோ ரீல்ஸ் இருக்குது பாருங்கள். இன்னும் நிறையா இருக்குமா, ஸ்டாக் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிறதுலே லோ ப்ரைஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு இதை வச்சு கற்றுக்கிட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்ல இதாக நம்மளுக்கு தேவையானது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாச்சு. ஆனால் அது எப்படி செட் பண்ணுறதுன்றது நம்மளுக்கு அவ்வளோ தெரியல. அதனால் அந்த கடையில் இருக்கிற ப்ரோக்கிட்டே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே செட் பண்ணி தர சொல்லிட்டோம். மகேஷ் நல்லா பார்த்துக்கிட்டே அப்புறமேட்டு தெரியல அதை பார்த்துக்கிட்டோம் ப்ரோ. இது ஈஸி தான் ப்ரோ. யூனியன் நாட்டுன்னு சொல்லி யூடியூப்ல சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். அந்த நாட்டு மட்டும் பழகிக்கோங்க. இல்லை ப்ரோ, அது கூட எனக்கு தெரியாது ப்ரோ. டைட் கொடுக்கணும். இது வந்துட்டு இங்கேயே எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிக்கிறோம். ஏன்னா போனோடனே ஃபிஷ்ஷு பிடிச்சி ஆகணுன்றதுக்காக. வீட்டுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக துணியை வேற குளத்துக்கு போய் மீன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இங்கேயே செட் பண்ணிக்கிறோம். ஒரு நாள் இந்த கடையில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வாங்கணும்னு ஆசை. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ சீக்கிரம் கற்றுக்கிட்டு வந்து நம்ம வாங்கலாம். எடுத்திங்கன்னா இதில் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்தாலும் டேமேஜ் ஆகும் செராமிக். இல்லை எனக்கு தெரியும், கொஞ்சம் தெரியும். ஒன்று நம்பி தானே வாங்குறேன். பெரிய மீன் போயிட்டு தெல்லு நோக்கி தண்ணி உள்ள தள்ளி விட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாச்சு. இப்போ வந்து உள்ளே வச்சுட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வாங்கிட்டாச்சு. மீன் கிடைக்குமான்றது தான் தெரியல. கிடைக்குமாடா? பிடிச்சிடலாம். வாங்கிட்டாச்சு. நம்ம வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுவோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ராடை ஸ்ட்ரெயிட்டாக எங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குட்டைக்கு தான். பெரிய குட்டையெல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் வந்து இருட்ட போகுது. இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் இருட்டிடும். அதுங்காட்டியும் பார்த்தீங்கன்னா வாங்கின ராடை வந்து ஒர்க் ஆகுதா, அது ஒர்க் ஆகும், எங்களுக்கு மீன் கிடைக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். டக்குன்னு பிரிச்சுட்டேன். அதுங்காட்டியும் அவன் ஷார்ப்பாக இருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின ரீல் இருக்குது ப்ரோ. டக்குன்னு போடுங்க. இந்த ஃப்ராகு ஆம்ஸ்டர். ஐ ஆமாம், இதில் ஆம்ஸ்டர்னு போட்டிருக்கு. ஆனால் அது ஃப்ராக் ஆச்சு. அதோ 2 காய்ஸ் வரானுங்க. அவனுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இவங்கிட்ட கொடுத்துட்டான். உனக்காச்சும் கட்ட தெரியுமாடா? இது வந்து எப்படி கட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியல. இது கூடமாடா தெரியலன்னு நீங்கள் நினைக்கலாம். எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து வலை தான் போட்டு மீன் பிடிச்சிருக்கோம். அதோட கொட்டியை இறச்சி தொழவி மீன் பிடிச்சிருக்கோம். ரீலெல்லாம் நாங்கள் அவ்வளோ யூஸ் பண்ணதில்லை. ஸோ தெரியல. என்னடா இப்படி போகணும் அப்படி போகணுன்றீங்க தவிர ஒத்தவனும் போட மாட்டேங்க. அந்த கடையில் இந்த ப்ரோவே பார்த்தீங்கன்னா கட்டி தரேன் தான் சொன்னார். இவன் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துட்டு இப்போ இங்கே தெரிலன்றானுங்க. தவுக்கில் வாங்கிட்டு வந்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னக்கோண்டு ஒரு இதை வந்து மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள். ஐயோ, இப்போ திருப்பி நம்ம அவ்வளோ தூரம் போகணுமா? அது இல்லாமல் நம்ம துணியில் போடலாம்ல. அது என்னன்னா சின்னதாக ஏதோ ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி மிஸ். அந்த கடையில் இருக்க ப்ரோ பார்த்தீங்கன்னா 2 வாங்கிட்டு போங்கன்னாரு. நாங்கள் தான் 1 போதுன்னு வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்த உடனே அதை தொலைச்சிட்டோம். கவர்லேருந்து எடுக்கும்போதே கீழே விட்டுருக்குது. நண்பர் தோ கிடந்து போகிறா. கடிச்சித்ரா ஒரு வழியாக கடிச்சித்தப்பா. ஒரு ½ மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அது எப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இவன் கடைசி வரைக்கும் இவன் அதை கண்டுபிடிக்கல. மகேஷ் தான் பார்த்தீங்கன்னா அது எப்படி பண்ணணுன்றத சொன்னான். எல்லாம் தெரியும்னுட்டு இங்கே வந்துட்டு எதுவுமே தெரியாமல் ஒருத்தவன் நல்லா கட்டுடானதுக்கு அடுத்துக்குச்சுன்னா புது ஃப்ராக் வாங்கலாமா? 350 தானே இது? 400 என்ன போட்டுற போகிற? போடு, நீ ட்ரை பண்ணுறியா? போடு.
ஓ சாமியோ ட்ரை பண்ணிடுறேன். என்னடா எல்லாம் ஓடுறீங்க? பின்னாடி நான் தான்டா இருக்கிறேன். சூப்பர். எங்க மாட்டிக்கிச்சு? அருமைடா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த குட்டையோட வேற ஒரு குட்டை சூப்பராக இருக்கும். அங்கே நடந்து போகணும் ஒரு 1 கிலோமீட்ரு. ஸோ அதுங்காட்டி இருட்டிடுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க இந்த குட்டைக்கு வந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே செடி இருக்குது. ஹேய் பெரிய மீன்டா டேய். ஆமாம் திக்கு மாட்டிக்கிச்சு அதுக்குள்ளேயேவா? பண்ணுங்க ப்ரோ. பார்த்து ப்ரோ. ஓகே ப்ரோ. சக்ஸஸா ப்ரோ? இதை தூக்கி போட கற்றுக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு 4 நாள் ஆகும். உங்களுக்கு இதே பேசாமல் இப்படி தூக்கி போட்டுடலாமா? போடு. கொஞ்சம் இது எது டைட் எது லூஸ்னே தெரியல. மீன்ல தூங்க போய். என்ன உனக்கு தான்டா எல்லாம் தெரியும்னா? இந்த சைடு டைட் தான். ரிவர்ஸ் மூட் ஆஃப் சொல்றேன். வாரமா போயிருந்தா போய் எடை போயிருந்தா. அதான் உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக ராடு வச்சு நான் கையால் தூக்கி போட போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக போல. கற்றுக்கிறதுக்கே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஓய் மேய்ச்சலுக்கு வந்த மாடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க. இவ்வளோ நேரம் என்னடா பண்ணியிருந்த? சாட்டிங்கா டேட்டிங்கா? மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்லா சிக்க மாட்டிக்கிச்சு. எதை பிடிக்க சொன்னால் எதை எங்கே பாரு எப்போ எவ்வளோ பெரிய மீன் துளிச்சு பாடுறா. ஆமாண்டா. ஏய் மேலே கீழே போடுறோம் மகேஷ் கிட்டாவும் அதனால தான் போக மாட்டேன். தண்ணியில போட சொன்னா கரையில போடுறீங்க. போடுறோம் ரொம்ப பெரிய மீன் துள்ளுதுன்னு. ஃப்ராக் வெயிட் வேணும் அறிவு. அது அழகா அடி தூக்கி போட்டா போதும். காய்ஸ் எங்களுக்கு நேரமே சரியில்லை. மாட்டிக்கிச்சு நல்லா. இதை எடுக்கிறதுக்கு 2 நாள் ஆகும். இதுதான் சொல்றேன், ஓப்பன் பிளேஸ்ல நம்ம கத்துக்கணும். புரியுதா? அப்போ நான் என்ன பண்ணலாம்? அதாவது பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இதுக்கு மேலே வந்து நாங்கள் இந்த இடத்துல பிடிக்க விரும்பல. இந்த இடம் ஃபஸ்ட்டு காலியாகவும் இல்லை, செடி கொடி நிறையா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. தூக்கி போகிறதே நாங்கள் இன்னும் கற்றுக்கல. தூக்கி போட்டு அதுக்கப்புறமேட்டு அதில் மீன் பிடிச்சி என்றைக்கு நாங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வீடியோ பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். அதுக்காண்டி நைட்டு ஃபுல்லாக யூடியூப்பில் உட்காந்து எப்படி இதில் ராடில் மீன் பிடிக்கலான்றதை கற்றுக்க போகிறேன். நம்ம கேஷ் கற்றுக்கலாமா? கிளாஸ் எடுக்க போகிறேன். டேய் ராடில் எப்படி மீன் பிடிப்பது சொல்லிட்டு இங்கிலீஷ் தமிழ் தெலுங்குன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவும் பார்க்க போகிறோம். நல்ல ஒபாமா ஆகுது எப்படின்ற மாதிரி ஒரே நைட்டில் எப்படி மீன் பிடிக்கிறத கற்றுக்குறான்றத பாருங்கள். அவன் என்ன பண்ணுறான்னா ஃபஸ்ட்டு கரையிலேருந்து நான் போட்டு கற்றுக்குறான்ட்டு கிளம்பிட்டான் ஒருத்தவன். கரையிலேயாச்சும் ஒழுங்காக போடு. அதுவும் போட ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தூண்டில் ராடு வந்து சிக்கு மாட்டிக்கிச்சு. அந்த சிக்கை எடுக்கிறதுக்காட்டியுமே பார்த்தீங்கன்னா இருட்டாகவே ஆகிடுச்சு. ஸோ நான் நாளைக்கு விடிஞ்ச உடனே இதை வந்து நான் போட்டு உங்களுக்கு இந்த வீடியோ இதோட கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2 விடிஞ்சிடுச்சு. நம்ம காய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆடை எடுத்துகிட்டு கிளம்பிட்டானுங்க. நம்ம வந்து குட்டைக்கு போய் கண்டினியூ பண்ணுவோம். இங்கேருந்து அந்த குட்டைக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். நம்ம காய்ஸ்லாம் நடந்துட்டு போயிட்டுருக்காங்க. குட்டை பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயோ இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மல்லாட்டை போட்டிருக்காங்க. ஹை காய்ஸ் டாட்டா கட்டுங்க. இந்த அழகான வழியில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டைக்கு நடந்து போயிட்டுருக்கோம். மல்லாட்டை ஃபுல்லாக மல்லாட்டை போட்டிருக்காங்க. நல்லா வெய்ய அடிக்குது. இந்த குட்டையிலையாச்சும் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் ராடை வந்து ஃபஸ்ட்டு நைட்டு ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு வந்தோம். ராடை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி அதை அடிக்கிறதுன்னு. ஒரு வழியாக கொட்டை கிட்ட வந்துட்டோம். அடிக்கிற வெயிலில் எல்லாம் வீட்டில் ஜாலியாக இருப்பாங்க. நாங்கள் தான் வீடியோ எடுக்கணும் சொல்லிவிட்டு மீன் பிடிக்க வந்திருக்கிறோம். குட்டையில் மீன் இருக்குது. ஏதா ஏய் ஆமாண்டா டேய் காய்ஸ் தெரியுதா? செம்ம மீன் மாட்டோம். ஆனால் எங்களுக்கு மாட்டோமான்றது தான் தெரியல. ஜிலேபியா? ஜிலேபி. ஓ ஜிலேபி மீன் செம்மத்தியாக இருக்குல்ல. நிறையா மீன் இருக்குது. தெரியுது தெரில எனக்கு தெரில. எங்கே எட்ட போங்கடா. ஏ எங்க 350 ரூபா லாஸு. யாரா கட்டினா? ஏய் யாரா ஏய் 400 ரூபா லாஸுங்க. ஒரு மீன் கூட. டேய் யாரா அவன்? ஃப்ராக் போச்சுங்க. யாரா கட்டின யாரா கட்டினா? இப்போ என்ன பண்ணிட்டான் அவன்? வேற ஃப்ராக்லாம் இல்லை. நல்ல நேரம் சூப்பர்.
மீன் பிடிச்ச மாதிரி தான். ஃப்ராக் வாங்கினா 20 கிலோமீட்டர் போய் ஆகணும். லாக் பண்ணிட்டு இழுத்து அடிச்சிருக்கிறானுங்க, அடுத்துன்னு போயிட்டு இருக்குது. இப்படி ஆயிடுச்சேடா. வீடியோ எப்படியே நிறுத்திட்டியா? ஃப்ராக் வாங்கிட்டு வந்துட்டு காசு இல்லையே. எங்க போய் நான் என்ன சொல்கிறேன், இப்போ இதில் ஒரு கல் கட்டு, நான் அடிச்சு காட்டலாம். காய்ஸ் ஊற்றிக்கிச்சு காய்ஸ். அவன் அப்பயே சொன்னான், ஒரு நிமிஷம் இருடா நான் சொல்லித்தரேன்டாண்ணா. அதுங்காட்டி கொய்யால மீனை பார்த்துட்டு ஈத்து அடித்தான். நாங்கள் கூட அவ்வளோ தூரம் போச்சுன்னு நினச்சோம். அங்கே பாருங்களா அவ்வளோ தூரம் போச்சு. சூப்பராக போட்டுருக்கிறானான்னு பார்த்தா கஷ்டில் பார்த்தா என் கயிறு இங்கே இருக்குது. அப்புறம் தான் தெரியுது இவன் லாக் பண்ணிட்டு ஈத்து அடிச்சிருக்கிறான். அது அறுத்துன்னு போயிடுச்சு. அவ்வளோ ஸ்ட்ராங்கான நரம்பே அறுத்துன்னு போயிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் புலம்ப முடியாது. ஒரு கிலோ விரல் மீன் வாங்கியிருக்கலாம். பாருங்கள் கைஸ், எப்படியுமே இதை கட் பண்ண முடியல. ஆனால் எப்படி கட்டாச்சுன்னே அவன் தானே முடிச்சு போட்டான். முடிச்சு அவுத்துச்சா இல்லை அடுத்துன்னு போச்சா? இதெல்லாம் போக வாய்ப்பே இல்லை. எப்படிடா இது இந்த அளவு முடிச்சு அவதானே போல அடுத்த விஷயம் பார்த்தாலே தெரியல. எப்படிடா இது பார்க்கலாம் வாய்ப்பு இல்லடா. அந்த வெயிட்டுக்கு ஏய், இத பாரு, இது முடிச்சு அவத்த மாதிரியே இருக்குது. அதுதானே பாட்டோட வச்சு கட் பண்ண பாரு. இல்ல இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. அப்படி அறுத்துனே போனாலும் சுத்தமா அப்படியே நூலோட போச்சு. ஆமா, நம்ம கட்டின அந்த இது இருக்குமே நூல்ல அவுத்து. டவுக்கில் மேலே தான் பாருங்க. அடைய நீச்சல் லட்சம் படி வரும்போதே ஸ்விமிங் தெரியுங்களா படி. நீச்சல் தெரியுமான்ட்டு அத சின்ன பேத்துட்டு வந்துரும். இப்போ ட்ரோன் எங்கேயாச்சும் இருந்தால் ட்ரோன் எடுத்துன்னு வந்து விட்டு பாருங்க. சீக்கிரம் கம்பெனியில் ட்ரோன் வாங்கணும். இப்போ அது மேலே மிதக்குமா மிதக்காதா? மீன் ராகு கிடைச்சதுப்பா, சாப்பிடும் நடக்குது. பாவம், சுத்தமாக மனசாரில். இது காசு போச்சுன்றது கூட அது விஷயம் இல்லை. ஒரு இதுலே இப்படி தூக்கி போட்டால் போயிடுச்சு. இப்போ 20 கிலோமீட்டர் நாங்கள் போகணும். எங்கள் ஏரியாவிலாம் அது மாதிரி கடை கிடையாது. 20 கிலோமீட்டர் போய் 20 கிலோமீட்டர் வரணும். 40 கிலோமீட்ரு சிட்டிக்குள்ளே போயிட்டு வரணும். ட்ரைனிங் எடுத்துக்கிறானுங்க. இது எப்படி தான் ஃபஸ்ட்டு பிடிக்குதுன்னு. ஏன்னா இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு எதுவும் அடுத்த ஃப்ராகெல்லாம் போச்சுன்னா வாழ்க்கையே எடுத்துடும் சொன்ன மாதிரி. அதனால ஃப்ராகுக்கு பலன் இந்த பாட்டிலோட போட்டு ஃபஸ்ட்டு எப்படி தான் இதை இந்த ராடை யூஸ் பண்ணுறதுன்றதை கற்றுக்க போகிறோம். மீன் அடிக்கிற அடி யாராவா? டேய் கரெக்டாக போட்ட. ஒருத்தன் வந்து தூக்கி அடித்தான். இங்கே ஒருத்தன் தூக்கி புதரில் அடிச்சிருக்கான். மன உடைச்சலாகிறானுங்கடா. இங்க பாருங்க கைஸ், தான் போட்டான். அது என்ன ஆயிடுச்சுன்னா என்னாச்சு? காத்துல அது பந்து போயிடுச்சு. நல்லா மாட்டிச்சு. இங்க பாருங்க கைஸ், பட்டமாடா விட்டுருக்கிறீங்க. ஐயோ, இது யாராச்சும் பார்த்தா என்னடா நினைப்பாங்க? ஒண்ணுமே தெரியாத வேஸ்ட் தண்டக்கருவாங்க நம்மளுக்கு. இது இவனுங்க நினைக்க மாட்டாங்க. அவ்வளோதான் அறுத்துரு. இந்த மாதிரி அங்கே ஒரு மீன் பார்த்துன்னு இருக்குது. நீங்கள் என்ன தண்டா காமெடி பண்ணின்னு இருக்கிறீங்கன்னு பார்க்குது எங்களை. கரடியே காரி மூஞ்ச மூமெண்ட் ரை கைஸ். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ராடு போட போகிறோம். எக்ஸ்பீரியன்ஸான ஆளு தான் நான். இவங்களுக்கு வந்து நான் சொல்லி தரேன். எல்லாம் போட்டு பாருங்க. பாருங்க எவ்வளோ தூரம் போகுது பாருங்க. அங்கே பாருங்க. இவனுங்களை நம்பி நான் வீடியோ எடுக்கிறதுக்கு இவனுங்க கிட்ட கொடுத்துட்டு ஃப்ராக் வர மாதிரி வருது பாருங்க. அது எப்படி வருது பாருங்க. இதை வந்து இவனுக்கு பண்ண மாட்டானுங்க. இவனுங்களை நம்பி வீடியோ கேமராமேனாக நான் இருந்தேன். அதை அவனை பாருங்க. காலிலேருந்து நேற்று 8 மணிலேருந்து ஃபோன் அடிக்கிறான். விடிஞ்சதுலேருந்து 7 மணிக்கு ஃபோன் அடித்தான். மீன் பிடி. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக ட்ரைனிங் எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராக் வாங்கிட்டு வரணும். ஃப்ராக் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். எல்லா நேரம் என்ன பண்ணுறது, எங்களுக்கு வந்து இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் கற்றுக்குறோம். ஸோ அதனால் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. தெரியலன்றது சொல்கிறதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் அசிங்கமும் இல்லை. ஸோ நாங்கள் ஃப்ராக் வாங்கிட்டு வந்து அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே, 2வது முறை பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராக் வாங்க வந்திருக்கோம். என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம நேரம். போன டைம் வந்து நம்ம க்ரீன் கலர் ஃப்ராக் வாங்கியிருந்தோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோ வாங்க போகிறோம். ஏன்னா இந்த எல்லோவில் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் சைடில் நிறையா மீன் கிடைக்குதுன்னாங்க. இதை வாங்கிட்டு போவோம். இதையாச்சும் தொலைக்காமல் இருக்கணும். வேறு ஒரு குட்டையில் வந்து ட்ரை பண்ண போகிறோம். அந்த குட்டைக்கு நடந்து போகிறதுக்கே வந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குமாடா. 1 கிலோமீட்டர் வரும். ஆல்ரெடி நம்ம காய்ஸ் எல்லாம் அந்த குட்டைக்கு போயிட்டாங்க ராடு எடுத்துக்கிட்டு. நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா லேட். ஏய் வாழ்த்துக்கள் ப்ரோ. இதே சப்பாத்தி பழம் தானே? பழம் இருக்கா? பூ தான் இருக்குது. பழம் இருந்திருந்தால் நம்ம சாப்பிட்ருக்கலாம். ஒரு வழியாக குட்டைக்கிட்டே வந்துட்டோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ தெரிஞ்ச ஒருத்தர் பிடிச்சிட்ருக்காரு. நம்ம ப்ரோ எங்கே? புதாரில் உட்காந்துருக்காரா? பாம்பு கிம்பு ஏதாச்சும் கஷ்ட போகுது பார்த்துப்போ. என்னடா நம்ம ஹைட்டுக்கு இருக்குது செடி. ப்ரோ மீன் கிடைக்குமா? வா கற்றுத்தாங்க ப்ரோ எங்களுக்கும் கொஞ்சம். நம்மளை விட ஒருத்தவங்க வெறி கொண்டு மீன் பிடிக்கிறான். நம்மளுக்கு முன்னாடி நம்ம ராடை தூக்கின்னு வந்துட்டான். அது எங்கே நம்ம ஃப்ராகு?
வாங்கிட்டு வந்த புது ஃப்ராகு. அதான் அதுக்கப்புறம் போய் நம்ம ஒரு ஃப்ராக் வாங்கிட்டு வந்தோம். இதில் கிடைக்க மாட்டுதா? அது பெருசாக இருக்குது. பெருசாக இருக்கா? வேறு ஒரு ஃப்ராகை பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக் நல்லா இருக்கே இருக்கா. 1 ஹவராக போட்டுட்ருக்கான், ஒரு மீனும் கிடைக்கல. பார்ப்போம் கிடைக்குதான். நான் போட்டுற போகிறாடி. ஓய் கற்றுக்கலாம்டா. ஒரே நாள் நைட்டில் கற்றுக்கினியாடா? எத்தனை வீடியோ பார்த்த? ஒரு 1000 வீடியோ பார்த்துருப்பா உங்களுக்கு. இதே பரவாயில்ல. காய்ஸ் உங்களுக்கு தெரியுதான்றது தெரியல, மேலே மீன் வந்துட்டு போகுது. ஆனால் வந்து மீன் வந்து கிடைக்கல. பார்ப்போம் நம்மளுக்குன்னு ஒரு அதுக்கு பாருங்க. ஒய் அந்த இடத்துல பார்த்தீங்களாடா, செம்ம பெருசுடாடி. பின்னாடி போயிட்டே இருக்கலாம். கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கான்னு தான் சொல்லுவேன். கிடைக்குமா கிடைக்காதா? பாசிட்டிவாக இருறாடி. 1 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம், அதுக்காகியாச்சும் நம்மளுக்கு மீன் கிடைச்சே ஆகணும். காய்ஸ் நைட்டு நிறையா வீடியோ பார்த்துருக்குறோம், ஓரளவு கற்றுக்கணும். ஓ சாமியோ எங்கடா மீன் வருமா? காய்ஸ் வருதா? வருமா? ஃப்ராகு மட்டும்தான் வந்துச்சு, நம்ம ஃபோட்டோ ஃப்ராகு. மீன் வரல. இது மாதிரி ஒரு 2000 தடவை போட்டோன்னா ஒரு மீன் கிடைக்குன்னு நினைக்கிறேன். அது கிடைச்சா கூட போதும் நிலமை. இது வாங்கிட்டு வந்து ஒரு மீன் பிடிச்சா கூட போதும். ஏன்னா வந்து இப்போ வந்து மீன் எப்போ கிடைக்கும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வெயிட்டான ஒரு விரால் மாட்டிச்சுன்னா சூப்பராக இருக்கும். எங்கள் ஊரில் வந்து அந்த அவுரி மீன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் எங்கள் ஊரில் இருக்காது. நார்மல் விராலும் குறவை தான் இருக்கும். பார்ப்போம் எது கிடைக்குதுன்னு. இப்போ சமயம் என்னடா எங்கே வந்துதுன்னு பார்த்தா இங்கே வந்துடுச்சு. காய்ஸ் சன்செட் ஆகுது, சூப்பராக இருக்குது இடம். மீன் எங்கள் கண்ணு எதிர்க்க அவ்வளோ மீன் தெரியுது. எவ்வளோ பெரிய மீன் தெரியுமா? இது மாதிரி மிஸ் ஆகிறதே கிடையாது. நாங்கள் வீடியோ எடுக்கிறோம்ல, அதனால தான் மிஸ் ஆகுது. இப்போ எவ்வளோ பெரிய மீன் தெரியுமா கைஸ்? அப்படியே மாட்டியே தப்பிச்சு ஓடி போச்சு. சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க, விடுங்க. நல்ல மனசு கிடைக்கும். 4 மீன் பார்த்தீங்கன்னா கிடச்சி தப்பிச்சு ஓடி போச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறையா மீன் கிடைக்கும்னாங்க. ஏன்னா வந்து சன்செட் ஆகும்போது தான் மீன் நிறையா மேலே வருமா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறோம். இப்போயே மீன் வந்து கடிச்சிட்டு எஸ்கேப் ஆகி போகுது. ஆனால் மீன் கிடைக்க மாட்டுது. மகேஷே கடிச்சு வரைக்கும் ஒன்றும் கிடைக்கும். என்னது ஐ ஐ ஐ ஐ பூரா ஏழை ஆமாடா மீன் கிடைச்சது. பார்த்துட்டு தப்பிச்சிருவது செம. எப்படி ஐய் 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 இரு ஊக்க எடுத்துரு. ஃபஸ்ட்டு டைம் எப்படா உனக்குள்ள இவ்வளோ திறமை? இரு கை எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு மீனை முடிச்சிட்டோம். இதுனா ஒரு கிலோ வருமா? நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம ராட்டில் ஃபஸ்ட்டு பிடிச்ச மீன் பார்த்தீங்கன்னா இவர் தான். அவர் வந்து நம்ம ரிலீஃப் பண்ணிடலாமா, விட்டுடலாமா இதிலே? கைஸ் எல்லோரும் செம்ம ஹாப்பி, செம்ம எக்ஸைட்மெண்ட். ஏன்னா அது வந்து இப்பயும் தப்பிச்சு போயிட்டு தான் நினச்சோம். ஆனால் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிடச்சிடுச்சு. நம்பவே முடியல. மீன் கிடச்சிதுன்ற ஒரு நிமிஷம் கூட சந்தோஷப்பட முடியல. அதுக்காட்டி பார்த்தீங்கன்னா மண்டி சாவி காணாமல் போச்சு. தேடிங்க கிடக்குறோம். ஏய் கிடச்சதா இல்லையாடா? நீ தான் வச்சுருந்தேன், நான்லாம் வச்சு இல்லை. வண்டியாண்ட போய் ஃபோன் அடிக்கிறியா? அதெல்லாம் இல்லை, சாவிலாம் நம்ம லாக் பண்ணிட்டோம். இங்கே தான் இங்கே ஊந்துருச்சு. அவன் ஃபஸ்ட்டு வண்டி லாக் பண்ணானேன்றதே தெரியலையா. இங்கே பார்த்தீங்கன்னா கேமராவில் தான் கொஞ்சம் பிரைட்னஸாக இருக்குது, தவிர அந்த இடமே பார்த்தீங்கன்னா இருட்டிடுச்சு. கேமராவில் ஏதோ ஓரளவு தெரியுது. தீத்துறாடி போலாமா? சாவி தொலைச்சிட்டான்டாடி. பூட்டை உடச்சிடலாமா? வண்டி எப்போ ஆன் பண்ணுறது? வண்டி சாவி இங்கெல்லாம் என் நேரம்டா. என்னது கிடச்சித்தா? எங்கே கந்தது? நாலாம் மூஞ்சி நீ சாவியே கொடுக்கல, சும்மா. ஒரு வேளை சாவியை கிடச்சிச்சு. சாவி கிடச்ச சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா மீனை விட்டுட்டு வரானுங்க. மீன் எடுத்துக்கிட்டே மகேஷ். காய்ஸ் நல்லா இட்டிடுச்சு. அப்பப்போ மீன் பிடிக்க வேண்டியது தான். வந்ததுக்கு ஒன்றாச்சும் கிடச்சிது. இருட்டிடுச்சு நல்லா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பிளேஸ். ஃபுல்லாகவே எட்டிடுச்சு. வீட்டுக்கு போகிறதுக்காட்டி ஃபுல்லாக எட்டிடும். மகேஷ் கண்ணு தெரிதா? கேமராவில் எதே தெரியுது, ஆனால் நேரில் ஒன்றுமே தெரில. காய்ஸ் எட்டிடுச்சு. குவாலிட்டி ரொம்ப குறைஞ்சிட்ருக்கும். அதனால் நைட் ஃபிஷிங் வரும். ஆனால் பாம்பு இருக்குமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது. நல்லா காய்ஸ் எல்லாத்தையும் கூட்டின்னு செம்ம டார்ச் லைட்டு, ஃபோக்கஸ் லைட் எல்லாத்தையும் எடுத்துன்னு வரலாம். காய்ஸ் இந்த குட்டியில் வந்து மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு வந்துருக்குறோம். ஒன்றுமே தெரில. மீன் கிடச்சா கூட கண்டு தெரியாது பொழுது. காய்ஸ் நல்லா இட்டிடுச்சு. மீன் எதுவும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிடைக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா போகலாமா? இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். ஸோ இதோட நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணுறேன்னா இல்லைனா நாளைக்கு வந்து மீன் பிடிக்க போகிறோமான்றது தெரியல. வீடியோ ரொம்ப லென்த்தாக தான் போய்ட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா என் பண்ணிக்கிறேன். இன்னும் நல்லா ப்ராக்டிக்ஸ் எடுத்துகிட்டு இதோட பெரிய மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான குட்டைக்கு போய் நம்ம பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பை. நெக்ஸ்ட் ஒரு ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம்.